மூணாவது பயிற்சி வந்து சரண்டர், சரணாகதி. இந்த பக்தி யோகத்தில் அதிகமாக புழக்கப்படுத்தல இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த சரணாகதி தான். அதாவது உங்கள் உடம்பை சரண்டர் பண்ணுறது அந்த தெய்வீக சக்திக்கு. எப்படின்னா, இது என்னோட உடம்பல்ல, உன்னோட உடம்பு, நான் உடம்பல்ல, மனசல்ல, நான் சுத்தமான ஆத்மா, உன்னோட சேர்ந்த தெய்வீக சக்தியோட சேர்ந்த ஆத்மா. அதனால் இந்த உடம்பையும் இந்த மனசையும் நீ எடுத்துக்கோ, இதுக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, நான் முழுவதும் உனக்கு சரணாகதியாக இருக்கிறேன்னு சொல்லி சரணடைதல் தான் மூன்றாவது பயிற்சி. இந்த மூன்றாவது பயிற்சியை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஒவ்வொரு செயல் செய்யும்போது இந்த மூணாவது பயிற்சி நீங்கள் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 3 பயிற்சியை ஆத்மார்த்தமாக அந்த சக்தி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த சக்தி உங்கள் உடம்பு வழியா, உங்கள் மனசு வழியா இந்த ரெண்டையும் சுத்தப்படுத்திட்டு உங்கள் ஆன்மாவோட ஒரு இணைப்பை உருவாக்கி உங்களோட சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குங்கிறதுல 100% எந்த மாற்றமே இல்லை. இப்போது நம்ம உடம்பு ஒரு ரேடியோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குறோம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியோ இருக்குது அப்படிங்களா. ஒரு பேட்டரியில் ஓடுற ரேடியோ இருக்குது, ஒரு கரண்ட்டில் போடுற ரேடியோ இருக்குது, இவ்வளோ பெரிய ரேடியோ, குட்டி ரேடியோ, எல்லா ரேடியோவும் இருக்குது. அந்த ரேடியோவில் வந்து நல்ல பாட்டு கேட்கணுன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிவை அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ அந்த ரேடியோவில் கரண்ட் ப்ளக்கை சொருகிட்டோம், அந்த ரேடியோ வந்து பாடுறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த கரண்ட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புல, ரேடியோங்கிறது நம்ம உடம்பு, அந்த உடம்புல இருக்கிற உயிர் தான் கரண்ட்டு. இப்போது உயிர் இருக்குது, கரண்ட் இருக்குது, ரேடியோ இருக்குது, உடம்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் நல்ல சங்கீதம் வரணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும், இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியோங்கிற உடம்புல உயிருங்கிற கரண்ட் இருக்குது, ஆனால் ஆரோக்கியம், சந்தோஷம், ஆனந்தமயமான வாழ்க்கைங்கிற அந்த நல்ல சங்கீதம் வரணும்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். இப்போ ஒரு ரேடியோவில் 93.5ங்கிறது நீங்கள் ஃப்ரீக்வன்சி அந்த பேண்ட் திருகிறத வச்சு இப்படி திருகுனீங்கன்னா தான் அது செட் ஆகி அது நல்ல பாடல்களை கேட்கும். இல்லைன்னா அது கரன்னு இருக்கும். நம்ம லைஃப் அந்த ஆன்மீக தெய்வீக சக்திங்கிற அந்த 93.5ங்கிறதுன்னு வச்சுக்கலாம், தெய்வீக சக்தி அது கூட இணையாமல் ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் கரன்னு இருக்குது. நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம தியானம், அஃபர்மேஷன், இந்த மாதிரி பயிற்சிகள், இது மூலமாக அந்த கருவி மூலமாக எப்படி அந்த நாப் இருக்கோ அதை திருக்கிற அதே மாதிரி இதுகளெல்லாம் வச்சு நம்ம அப்படி திருப்பி நம்மளோட உடம்பையும் மனசையும் அந்த ஆன்மாவோட நம்ம இணைச்சு அந்த ஆன்மா அந்த தெய்வீக சக்தியோட இணைக்கும் போது அது எப்படி அழகான பாடலை கொண்டு வருதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்குங்கிறது 1% கூட நம்ம சந்தேகம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 2 பயிற்சி 3 பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே இதை சொல்லிக்கிட்டு இருங்க. நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வலிமையானவன், நான் கடவுளோட பிள்ளை, தெய்வீக சக்தியை நான் ஆட்கொண்டுட்டு இருக்குது, எனக்கு எப்பவும் சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்குது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன், என்னோட குருநாதர் கைவிட மாட்டாங்க, என் சுவாமி கைவிட மாட்டாங்கன்னு அதிலே இருந்தீங்கன்னா 100% கண்டிப்பாக உங்களை நீங்களே குணப்படுத்துறதுல எந்தவித மாற்றம் இல்லை.